வெல்கம் டு யோகாம்பால். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பால்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பச்சை சுண்டைக்காயை தான். பச்சை சுண்டைக்காயை வச்சு நல்லா தொக்கு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னுடைய ஸ்டைலில் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணுவேன். நீங்கள் எந்த இடத்துல கார்லிக் ஆனியன் சேர்த்துக்கலான்றதையும் சொல்லிவிட்டு நீங்கள் அதை வேணுங்கிறவோ அதை சேர்த்து பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ட்ரையாக ஒரு பொடி பண்ணிக்கணும். அந்த பொடியெலாம் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற சுண்டைக்காய் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 200 கிராம். ஸோ அந்த சுண்டைக்காய்க்கு நம்ம இப்போ அந்த ட்ரை பவுடர் இந்த ஒரு இதுக்கு தான் பண்ண போகிறேன். நான் 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். அதே மாதிரி எள்ளு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். எள்ளு படப்படான்னு வெடிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சுடுச்சு எள்ளெல்லாம். தனியாகவும் நல்ல வாசனை வருது, வறுப்பட்ட வாசனை. இதுக்கு மேலே இதை கருகிட வேண்டாம். சின்னதாக வச்சுருந்தா அது பண்ணினேன். இந்த மாதிரியே பண்ணிடுவோம். வறுத்ததை அடியில் போட்டுக்கலாம். அதே சமயம் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை போட்டு நல்ல ஈரமே எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கணும். அடுப்பு சின்னதாகவே வச்சுருந்தோம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக இது கலர் மாதிரி தீஞ்சு போயிடுச்சுன்னா இந்த ஈரம் இருந்ததுன்னா இந்த தொக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை ஆகிட்டு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் கலர் மாறிட்டோம். அப்போ தான் அதில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதையும் இந்த மிக்சியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பல்சஸ் கொடுத்து நல்லா ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்பையும் ஃபைனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ரவையாக இருந்தால் பரவாயில்ல. பல்சஸ் கொடுத்து எடுத்துருவோம். ஏன்னா எள்ளுலேயும் எண்ணெய் வரும், தேங்காயிலையும் எண்ணெய் வரும், அப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ பல்சஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு இது பார்க்கலாம். ஸோ இதே கடாயில் ஒரு 1/4 கப் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்றேன். நெசுக்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டைக்காயை இதில் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இந்த எண்ணெயில் இந்த சுண்டைக்காய் வதக்குறோம் இல்லையா, வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து இருக்கிற எண்ணெயிலே அப்படியே கடுகு தாளிப்பேன். கடுகு தாளிச்சுட்டு நம்ம பாக்கியெல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த இடத்துல கடுகு தாளிச்சுட்டு நீங்கள் கையோட பூண்டு வெங்காயம் அங்கே ஆட் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கணும். என்னை விட்டேன்னா பூண்டு வெங்காயம் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் நல்லதுன்னு எனக்கு தெரியும். நான் ஊருக்கு தான் வந்தேன். நான் அதையும் சொல்லிடுவேன். உங்களுக்கெல்லாம் தான் சொல்லுவேன். எனக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த அளவுக்கு வதக்கினோம் இல்லையா, இந்த வதக்கினதில் கொஞ்சம் சுண்டைக்காயை அப்படியே வச்சுக்கோம். இந்த பாக்கி சுண்டைக்காயெல்லாம் போட்டு அரைச்சி விடலாம். ஸோ இதை வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக கரைச்சிருக்கேன். இதை இதிலே விட்டுடுறேன். கொஞ்சம் இதை அரைச்சி வந்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். நான் வந்து வெந்தய பவுடர் வச்சுட்டுருக்கேன்.
ட்ரையாக எப்பயுமே ஆற்றுல பண்ணி வச்சுருப்பேன். அந்த பவுடரில் ஒரு 1/4 ஸ்பூன் போட போகிறேன். அது இல்லை அப்படின்னு சொல்கிறவா இதோடையே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் வேணும். வெந்தய பவுடராக நான் போட போகிறேன். இல்லாதவா இதோட கூட சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். மிளகாத்து ஏழு போட்டுருக்கேன். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ போடுறது தான் காரம் இருக்குது. ஸோ நல்லா ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் காரப்பொடி போட்டுருங்க. இது வதக்கின சுண்டக்காய், அரைச்ச சுண்டக்காய், பாக்கி இருக்கிறது புளி தண்ணியும் இங்கே விட்டுடலாம். தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் இந்த பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது சேர்த்து போட்டு கொதிக்க விட்டுடலாம். இது அப்படியே ஒரு அப்பப்போ திறந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் மேலே நல்லா கெட்டியாகிற அளவுக்கு ஆட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணலாம். கடைசியாக அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயப்பொடி போடுறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி. சுண்டைக்காயே கசக்குமே அப்படின்னு சொன்னேன்னா இந்த மாதிரி பண்ணுறதே கண்டிப்பாக கசக்காது. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். கசப்பே தெரியாது கொஞ்சம் கூட. இதில் நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் போடுறோன்னா போடலாம், அது ஆப்ஷனல். தேவைப்பட்டவா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எங்களுக்கு வேண்டாம், எதில் கண்டாலும் ஒரு அசட்டை ஜிதிப்பு எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறவா போட்டுக்காதுங்க. நீ போடுவியா கிட்டே? நான் கண்டிப்பாக போடுவேன். நான் கண்டிப்பாக போடுவேன். சாரி, எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு அசட்டை ஜிதிப்பு இருந்தால் தான் பிடிக்கும். கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போட்டுருக்கேன். நல்ல கெட்டியாட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வரும். அதான் அது நல்லாயிருக்கும். வாசனை அப்படி கம 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 கமங்கிறது இங்கே இப்படி. அதான் ஏகாதசி எனக்கு வார்த்தை அதான் சொல்கிறேன். எனக்கு எல்லா டைமுமே ஏகாதசி ஷூட் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஒன்று இங்கே இருக்கும், இல்லைன்னா டிவி ஸ்டேஷனில் இருக்கும். எப்போ பாரு மனசுக்கு அன்றைக்கே சொல்லிப்பேன். அதான் இந்த டனால் தங்கவேலோட கதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மீண்ட சொர்க்கமோ நான் கண்ட சொர்க்கமோ ஏதோன்னு ஒரு படம். அதில் டனால் தங்கவேலு யாரோ அவங்க காதலிக்கிற பொண்ணோட அப்பா அடிச்சு போட்டுடுவா. அவன் தலையில் அடிபட்டு படுத்துன்னு கிடப்பான். அவனுக்கு படுத்துன்னு இருப்பான். ஆனால் சொப்பனத்தில் நடக்கிறது தான் இது. அவனை யமலோகப்பட்டினத்துலேருந்து அவனை எழுத்துன்னு போயிடுற மாதிரி. அங்கே சித்திரகுப்தர் சொல்கிற மாதிரி இவனே இல்லையே, நீ தப்பாக அட்ரஸ் மாதிரி ஆள் எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படி. சரி, நம்ம இவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யம தூதர்கள்லாம் கேட்பாங்க. இப்போ எல்லோரும் இப்போ வர நேரம் எடுத்து இவனை கொஞ்சம் சைடில் நிற்க சொல்லு, அப்புறமா நம்ம அவனை பற்றி பார்க்கலாம், இல்லை அப்புறம் யமனுக்கு தெரிஞ்சால் நம்ம எல்லோரும் திட்டு வருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்க சொல்லுவார். எல்லோரும் வந்துட்டுருப்பா. இவன் என்ன பண்ணானா, இவன் குளம் வெட்டினா, மரம் வச்சு நட்டினா, அது பண்ணா இது பண்ணான். அப்படின்னா இவனுக்கு சொர்க்கத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு நல்லா சொல்லிட்டு இருப்பா. அப்போது இந்த டனால் தங்கவேலோட அத்தை வருவோம். ஐயோ அத்தை நீங்க இங்கே அப்படின்பா. அதை ஏட்டா கேட்குற ராசு, பாலா போன கால்ரா என்ன இங்கே இட்டாந்துச்சுடா அப்படின்பா. அவன் உடனே தங்கவேலு இவர்கிட்ட கேட்பார், சித்திரகுப்தன் கிட்ட, மிஸ்டர் சித்திரகுப்தன், இது என்னோட அத்தை, கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது நல்ல பொசிஷன் நல்ல இடமா கொடுத்து அவங்கள கௌரவமாக வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே என்ன சொல்லிடுறான், அந்த மாடின இடம் அவனுடைய அத்தையாம், அதனால அவனுக்கு நல்ல இடமா, அவர் செய்த நல்லதுகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு. ஒன்றுமில்லை மகாராஜா. என்ன ஒன்றுமில்லையா? ஆமாம் மகாராஜா, ஏகாதசி என்று இட்லியுடன் மிளகாய் பொடி போட்டு உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் ஒரு ஏகாதசிக்கு இதை நினச்சிப்பேன், நிச்சயமாக சொன்னேன். நினச்சிட்டு எனக்கு நானே சிரிச்சுப்பேன், பைத்தியம் மாதிரி.
ஆசைப்பட்டார்களா, அது எவ்வளவு பெரிய குற்றம், எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போடுறது. நமக்கு நிச்சயமாக எண்ணெய் கொப்பரை தான் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஆனால் வந்து சொல்கிற மாதிரி இதோட வாசனையை நான் அனுபவிக்கிறது முகரக்கூடாது, வாசனை காணக்கூடாதுன்னு நான் நினச்சினாலுமே அதையும் மிஞ்சி பேக்கப் தான் மைண்டில் போய் உட்காந்துட்டு அதெல்லாம் இல்லை, எவ்வளோ தானே வாசனை அடிக்கிறேன் அப்படிங்கிறது. நிச்சயமாக எண்ணெய் அப்புறம் தீர்ந்து போயிடுது. அது எல்லாம் அதுதான் என்ன, ஏன்னா நம்ம பண்ணுற தொழில் அப்படிங்கிறச்சு நம்மளால் இதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஏகாதசியாது அமாவாசையாது. ஆனால் இந்த படம் யாருக்காவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக பாருங்க. பழைய நாட்டு படம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அந்த காமெடி சென்ஸ், அந்த ஒரு ரியல் இது வந்து இந்த நாளில் இல்லவே இல்லை. ஏதோ ஒரு சிரிக்க முடியுமா முடியாதாக அப்படிங்கிற மாதிரி இருக்குமே வழிய. இப்போ நான் சிரிச்சேன் பாருங்க, அது எத்தனை வருஷம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் போல இருக்குது இதெல்லாம். அப்படிங்கிறச்சு அந்த படத்தெல்லாம் இன்னைக்கு இப்போ நினச்சா கூட நம்மளாம் சிரிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் அவ்வளோ ரியாலிட்டிக்காக இருந்த படம். அந்த மாதிரிலாம் இனிமேல் கிடையாது. ஸோ நம்ம வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் பாவத்தெல்லாம். அதனால அந்த மாதிரி படம்லாம் தேடி பாருங்க, எல்லா நோயும் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். ஸோ இது ரெடி ஆட்டும் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது எனக்கு கேட்டேன்னா இதில் வந்து நீங்கள் இந்த பூண்டு வெங்காயம்லாம் போட்டு அதை இது பண்ணாதீங்க, இதை இப்படியே வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் 2-3 வாரம் இது நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காயை வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்றதுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். இது இன்னும் ஆறித்துனா இன்னும் கெட்டியாகிடும். 1/4 ஸ்பூன் இந்த வெந்தயப்பொடி வச்ச இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி வெந்தயப்பொடி வச்சுட்டு இருக்காதவா நீங்கள் ட்ரையாக அந்த இது பண்ணுறச்சே ரோஸ்ட் பண்ணிட்டு. சுண்டைக்காய் தொக்கு, ஜோரான தொக்கு தயார். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். பூண்டு வெங்காயம் வேணுங்கிறவா உங்கள் சௌகரியம் போல் எங்கே வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் எங்கே சேர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். இது எல்லாத்தோடையும் பிடிக்கும். இட்லி தோசையோடலாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சு சூடாக சாதம் நல்லெண்ணெய் இந்த தொக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன்னா இந்த சொல்கிறேனே, உனக்கு எங்கடி மோர்ச்சோங்கிறேனா? கண்டிப்பாக கிடையாதுன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நம்ம சாப்பாடு பின்னாடி இவ்வளோ தூரம் நின்றுட்டு இருக்கிறது, இதில் இருக்கிற இந்த பற்று விடணும். நமக்கு இங்கே விடுற மாதிரி தெரியல ஒன்றும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. பிகாஸ் நான் வேணும்னே தான் இன்றைக்கி எடுத்துனேன். நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும், இது சாப்பிடணும்னு அந்த இது வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இன்றைக்கி ஷூட் எடுத்துட்டு இந்த சுண்டைக்காய் தொக்கெல்லாம் பண்ணினேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சாப்பிடணுன்ற அந்த தாட்டே வரக்கூடாது இன்றைக்கி அப்படிங்கிறதுக்கோசரம் எடுத்துட்டேன். நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பேன் இன்னையோட ஸ்டோரிலாம் அதை கேட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.